ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, பாலை விட அதிக கால்சியம் சத்து நிறைந்த 3 உணவுகள். அதை பார்த்தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு வந்து கால்சியம் சத்து அது முக்கியமான ஒரு சத்து இல்லை. இன்னைக்கு வந்து எலும்புகளுக்கெல்லாம் முக்கியமாக தேவை. எலும்புகள் மட்டும் இல்லை, இந்த பற்கள் அப்படி நம்ம பாடியில் பல ஃபங்க்ஷனுக்கு வந்து கால்சியம் சத்து தேவைப்படுது. நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கால்சியனாலே மில்க் பால் தான் ஞாபகம் வரும் இல்லையா? நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா வந்து நம்ம வந்து பாலை கொடுத்து குடின்னு அடிச்சு குடிக்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அது கால்சியத்துக்காக. ஓகேவா? அது மட்டுமா, இப்போ வந்து வயசானவர்கள் வரை கால்சியம் வேணும், எலும்புகள் ஆரோக்கியம் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு பால் தான் குடிக்கிறாங்க. அதில் சில பேருக்கு பிடிச்சி குடிப்பாங்க, சில பேருக்கு பிடிக்காம குடிப்பாங்க. ஓகேவா? இனி நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லைங்க. ஏன்னா இன்னைக்குள்ள விட்டு நம்ம பார்க்க போகிறது பாலை விட அதிக அளவு கால்சியம் சத்து நிறைந்த 3 உணவுகள். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன ஃபுட்டு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து எள்ளு. இப்போ எள்ளு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, பல வகையான சத்துக்கு நிறைந்த ஃபுட்டும் தெரியும். ஆனால் கால்சியம் சத்து அதிகம் உள்ளதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எள்ளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 கிராம் எள்ளு எடுத்து பார்த்தீங்கன்னா 975 மில்லிகிராம் அளவுக்கு வந்து கால்சியம் இருக்குங்க. எவ்வளோ தூரம் கால்சியம் இருக்குது பாருங்க. ஆனால் இதே அளவில் பாலை பார்த்தா வெறும் 125 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ 125 எங்கே இருக்குது, 975 எங்கே இருக்குது. அப்போ எள்ளில் எத்தனை மடங்கு பாலை விட வந்து கால்சியம் இருக்குன்னு பாருங்கள். இந்த எள்ளு நம்ம வந்து உருண்டை மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது வந்து வீட்டிலலாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி எங்கெங்க மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் யாருங்க பண்ணி கொடுக்குறா? ஆனால் நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா? அப்போ அன்றைக்கே பாருங்கள், நமக்கு சத்து வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எள்ளு வந்து டெய்லி ஃபுட்டில் ஒரு உருண்டை மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. சிலவங்க சமையலில் கூட பயன்படுத்துவாங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக கால்சியம் கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் 2வது இடத்துல என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு. என்னங்க டாக்டர் கொள்ளு சொல்கிறீங்க, அது குதிரைகளுக்கு தானே கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, கொள்ளு ஏற்கனவே ஹை ப்ரோட்டீன் டயட்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? அப்போ இந்த கொள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து கால்சியம் இருக்குங்க. அதில் எவ்வளோ இருக்குன்னா 300 மில்லிகிராம். ஓகேவா? ஒரு 1000 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 மில்லிகிராம் இருக்குது. பாலை விட கூடுதல் தான். எள்ளுவை விட கொள்ளில் வந்து கால்சியம் கம்மி, ஆனால் பாலை விட கூட. பால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 125 125, ஆனால் கொள்ளில் 300 இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து கொள்ளும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த அப்புறம் வந்து 3வது ஃபுட் என்னன்னு பார்க்கலாம். 3வது ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு. என்னங்க டாக்டர் சுண்ணாம்பா, அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நான் சொல்கிறேங்க. சுண்ணாம்புனா தெரியும்ல, நம்மளுடைய தாத்தாலாம் வந்து வெத்திலையில் தடவி சாப்பிடுவாங்க சுண்ணாம்பு. அதே சுண்ணாம்பு தாங்க. ஆனால் அதில் வந்து சாப்பிடக்கூடியதுன்னு தனியாக இருக்குதுங்க. அப்போ அதுக்கு வேண்டி அதை அப்படியே எடுத்து சாப்பிட்றாதீங்க, வாயெல்லாம் வெந்து போகும். என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிட்டிகை, அதாவது சின்ன அளவு எடுத்து கேர்டு இருக்கு இல்லையா, அது 1 கப் கேர்டுக்கு சின்ன ஒரு கையிலேருந்து சிட்டிகைன்னு சொல்லக்கூடாது, சின்ன ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து 1 கப் கேர்டில் கலக்கி குடிச்சிக்கலாங்க. அது காலையிலையும் குடிக்கலாம், மத்தியானமும் குடிக்கலாம். ஆனால் சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கணும். அப்போ தான் ஸ்டொமக்கில் போய் அது அப்சர்வ் ஆகி கால்சியம் வந்து போன்ஸுக்கெலாம் போகும். ஓகேவா? இப்போ சுண்ணாம்பு பொறுத்தளவில் அது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சுண்ணாம்பு தான். அது சாப்பிடக்கூடிய சுண்ணாம்புன்னு இருக்கும். அது பவுடர் ஃபார்மில் இருக்கும். அதில் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து 1 கப் கேர்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி குடிங்க. அப்படி குடிச்சிங்கன்னா கால்சியம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த 3 ஃபுட்டுமே நமக்கு கால்சியத்துக்கு பயன்படுத்தலாம். இதில் எள்ளு கொள்ளுலாம் பிரச்சனை இல்லைங்க, அது டெய்லி கூட சாப்பிடுங்க. சுண்ணாம்பு வந்து டெய்லியும் குடிக்கலாம், இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட குடிங்க. உங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு இது ஒன்றும் செய்யாது. ஏன்னா சுண்ணாம்பு நம்ம அப்படி சாப்பிட போகிறதுலே ஒரு பிஞ்சு தான் எடுக்க போகிறோம். அது கேடு கூட கலக்கி குடிக்க போகிறோம். அது நல்லது தான். கேடு ஏற்கனவே வயிற்றுக்கு நல்லது. ஓகேவா? அதனால் அது டெய்லி கூட குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது சாப்பிடுவோம் சொல்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஸ்பூனை வச்சு சாப்பிடுங்க. ஓகேவா? இதை நீங்கள் அப்படி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள்லயே கால்சியம் வந்து சீராக மாறி அவங்களுக்கு போன்லாம் ஸ்ட்ராங்காக மாறும். இது யாருக்கெல்லாம் முக்கியமாக, சின்ன குழந்தைகளுக்கு முக்கியமாங்க. ஏன்னா சின்ன குழந்தைகள் இந்த கை கால் வலி, ஓடி ஆடி விளையாடக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்ச நாளில் கை கால் வலி வரும். காரணம் கால்சியம் சத்து குறைபாட்டினால தான். அப்புறம் முக்கியமாக லேடிஸ், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து குறைபாடு, இந்த ஸ்பைனல் பிரச்சனை, இந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய லேடிஸ்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, கழுத்து வலி, கை கால் வலிலாம் வருது இல்லையா, அது எல்லாமே வந்து இனி வராது. இந்த மாதிரி ஃபுட்டாக இந்த 3 ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, ஸோ நான் சொன்ன இந்த 3 ஃபுட்டையுமே நீங்கள் கால்சியத்துக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா கால்சியம் மட்டும் இல்லைங்க, பலவிதமான சத்து, புரோட்டீன் உட்பட மசில் பில்டப் கூட ஆகும். ஓகேவா? அதனால எல்லா வலியும் போயிடும். இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கால்சியம் கிடைச்சி ஆரோக்கியமாக வாழலாம். நீங்கள் மட்டும் ஆரோக்கியம் வாழ்ந்த பார்த்துமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி அவர்களும் வாழ வேண்டும். அப்படி எல்லோரும் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கால்சியம் சத்து தொடர்பான முக்கியமான வீடியோ அவர்களும் பார்த்து பயனட வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.